லேர்னர்ஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் நீட் ப்ராப்ளம்ஸில் ப்ராப்ளம் நம்பர் 84 நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் இதுதான். இஃப் ஆக்சிஜன் இஸ் பபிள்டு த்ரூ வாட்டர், ஆக்சிஜன் எடுத்து நம்ம வாட்டர் வழியாக பாஸ் பண்ணுறோம். ஹவு மெனி மில்லிமோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வில் டிசால்வ், எவ்வளோ ஆக்சிஜன் வந்து கரைய போகுது 1 லிட்டர் வாட்டர்லன்னு கேட்டிருக்காங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. KH is equal to 43 கிலோபார். இப்போ நமக்கு ஹென்ரிஸ் லா தெரியணும். ஹென்ரிஸ் லாவுடைய ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கணக்கு போட முடியும். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹென்ரிஸ் லா அப்படின்றது பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன். பார்ஷியல் ப்ரெஷரும் மோல் ஃப்ராக்ஷனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட், KH இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம ஆக்சிஜனுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 0.89 பாரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் வந்து 43 கிலோ பாரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ KHோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 43 கிலோ பார். சரிங்களா? ஒரு கிலோ பார் அப்படிங்கிறது 1000 பார். அப்போ இது வந்து 43 × 10⁻³ பார். ஏன்னா ரெண்டுமே பாரில் தான் இருக்கணும். கிலோ பார்லேருந்து நம்ம பாராக மாற்றியாச்சு. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்றது 0.89 இஸ் ஈக்குவல் டு ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் வந்து 43 × 10⁻³ இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இது இங்கே கொண்டு போக போகிறோம். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 0.89 டிவைடட் பை 43 × 10⁻³. சரிங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2.1 × 10⁻⁻5 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் XO2. ரைட்டுங்களா? சரி, இப்போ மோல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? மோல் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரிங்களா? இங்கே 2 காம்பனண்ட் இருக்க போது, ஒன்று வந்து ஆக்சிஜன், இன்னொன்று வந்து வாட்டர். சரி, இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு வேணும். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போது இந்த ஃபார்முலா எங்கே, XO2 is equal to number of moles of O2 by number of moles of O2 plus number of moles of water அப்படி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம XO2 தான் கண்டுபிடிச்சோம். XO2ஓட வேல்யூ தான் 2.1 × 10⁻⁻5. ஸோ இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2.1 × 10⁻⁻5 is equal to number of moles of O2 by number of moles of O2 plus number of moles of water. இப்போ இந்த கேஸில் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரொம்ப 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 கம்மியாக கரையும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து வாட்டரில் கரையாது ரொம்ப குறைவுன்றனால நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் வெரி 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 ஸ்மாலர் when compared to number of moles of water. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2.1 × 10⁻⁻5 is equal to number of moles of oxygen divided by, இதை நெக்லெக்ட் பண்ணால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் வரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்க போகிறேன். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை மாலிகுலர் வெயிட். இப்போ 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்றத நம்ம அப்ராக்சிமேட்டாக 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர்னு எடுத்துக்க போகிறோம். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டரோட மாலிகுலர் வெயிட் வந்து, அதாவது ஹைட்ரஜனுக்கு 2 × 1, ஆக்சிஜனுக்கு 16,
ஸோ வாட்டரோட மாலிகுலர் வெயிட் வந்து 18. சரிங்களா? அப்போ வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 1000, மாலிகுலர் வெயிட் வந்து 18. 1000/18 அப்படின்றது 55.5. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 55.5 எடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2.1 × 10⁻⁻5 is equal to number of moles of oxygen divided by number of moles of water. Number of moles of waterங்கிறது 55.5. நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளம்லேயும் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டரில் வந்து 55.5 மோல்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்லேயும் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்றது 55.5 மோல்ஸ். ஸோ நான் இந்த வேல்யூ இங்கே கொண்டு போகிறேன். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 2.1 × 10⁻⁻5 மல்டிப்ளைட் பை 55.5. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 1.1 × 10⁻³ மோல்ஸ் அப்படின்னு கிடைக்க போகுது. பட் நமக்கு ஆன்சர் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா மில்லி மோல்ஸில் கேட்டிருக்காங்க. 1 மோல் அப்படின்றது 10⁻³ மில்லி மோல்ஸ். அப்போ இந்த வேல்யூ வந்து நான் 10⁻³ மல்டிப்ளை பண்ணேன்னா மோல்ஸ் வந்து மில்லி மோல்ஸாக மாறிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ மில்லி மோல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 1.1 அப்படின்னு இங்கே வரப்போகுது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஆப்ஷன் சி. தமிழ் லேர்னர்ஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் நீட் ப்ராப்ளம்ஸில் ப்ராப்ளம் நம்பர் 85 நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் இதுதான். த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் ஃபார் த சாலிபிலிட்டி ஆஃப் நைட்ரஜன் கேஸ். ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 1 × 10⁻5 atm. இந்த டெம்பரேச்சர் நமக்கு இங்கே தேவையில்லை. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் டிசால்வ்டு, எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து கரையுது எவ்வளோன்னு கேட்டால் 1 மோல் ஆஃப் வாட்டரில் கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் வந்து நமக்கு வந்து நைட்ரஜனை பற்றி எந்த டேட்டாவும் கொடுக்கல. நைட்ரஜன் ஆக்சுவலி எங்கேருந்து கரையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லேருந்து தான் கரையுது. சரிங்களா? இப்போ ஏரில் வந்து ஏருடைய காம்போசிஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏருடைய காம்போசிஷன் வந்து நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 78.1% இருக்குது. ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 21% இருக்குது. ஸோ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இங்கே நைட்ரஜன் தான் இங்கே ஏரில் இருக்குது. சரிங்களா? இப்போ 78.1% ஆஃப் நைட்ரஜன் அப்படின்றது, இப்போ நைட்ரஜன் வந்து 78.1 / 100, அதாவது பர்சன்டேஜ் இல்லையா? அப்போ 0.781, அது அப்ராக்சிமேட்டாக நம்ம 0.8ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா 0.8 வந்து நைட்ரஜனுடைய மோல் ஃப்ராக்ஷனாக நம்ம இங்கே ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 0.8. நம்ம இது எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்? இது வந்து இந்த ஏரில் இருக்கிற இந்த பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு இதோட மோல் ஃப்ராக்ஷனை நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே அடுத்தது வருவோம். அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹென்ரிஸ் லான்னு கொடுத்துருக்காங்க. ஹென்ரிஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன். சரிங்களா? இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஈக்குவலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவலிட்டி போட்டோன்னா நமக்கு இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட், அதாவது KH into x of N2. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன். சரி, நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். சரிங்களா? இப்போ நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். சரி, இப்போ பார்ஷியல் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு xn2ஓட வேல்யூ வந்து 0.8. இப்போ டோட்டல் ப்ரெஷரோட வேல்யூ, டோட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 8s are 32. அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 3.2. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2 இஸ் ஈக்குவல் டு 3.2. நம்ம என்ன எழுத போகிறோம்? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் Pn2 is equal to KH into x2. அதாவது
x2 is equal to Pn2 by KH. சரிங்களா? இப்போ Pn2 தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். 3.2 divided by Henry's constant. Henry's constant வந்து 1 into 10 to the power of 5. அப்போ 1 into 10 to the power of 5 is equal to 3.2 into 10 to the power of minus 5. அப்போ x2 ஓட வேல்யூ வந்து 3.2 into 10 to the power of minus 5. அதாவது நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான ஆன்சர்.